வெல்கம் டு சந்திரமேக்ஸ். நம்ம அடுத்த டாபிக்கா ஹிஸ்டரியில பார்க்க போறது மௌரியர்களுக்கு பிறகு ஆட்சி செய்த வம்சங்கள் பற்றி நம்ம பார்க்க போறோம். இதுலயே 5ல இருந்து 6 வம்சங்கள் வரைக்கும் பார்ப்போம். இது எல்லாமே மௌரியர்களுக்கு அடுத்து. மௌரியர்கள்னா யாரை பார்த்தோம்? அதாவது தோற்றுவித்தவர் சந்திரகுப்த மௌரியர்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பிந்து சாரா அப்படின்ட்டு பார்த்தோம். அதுக்கு அடுத்து பிந்து சாராவினுடைய பையனான அசோகாவை பத்தி பார்த்தோம். அடுத்து கடைசி அரசர் நம்ம பார்த்தோம். கடைசி அரசரை பத்தி எப்பொழுதுமே ரொம்ப பெருசாலாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு திறம்பட ஆட்சி மோஸ்டா செஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படின்றப்ப நம்ம கடைசி அரசரை பத்தி, ஆனா கடைசி அரசர் யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா ரொம்ப டெப்தா போயிட்டு தெரிஞ்சுக்க வேண்டாம். ஓகே. அடுத்தது ஆனா அசோகாவை பத்தி ரொம்ப தெளிவாவே பார்த்தோம். இது எல்லாமே மௌரியர்களுக்கு பிறகு ஆட்சி செய்த வம்சங்கள். எங்க ஆட்சி செய்த வம்சங்கள்? மகத பேரரசை ஆட்சி செய்த வம்சங்கள். ஓகே. சரி, உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா எப்பவுமே சொல்ற மாதிரி இது எல்லாமே தமிழ்லயுமே அவைலபிளா இருக்கு. பிடிஎஃப் அவைலபிளா இருக்கு. கம்ப்ளீட்டாவே நான் இங்கிலீஷ்ல சொல்றப்பே தமிழ்லயுமே நம்ம எழுதி இருக்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே. சரி, மௌரியர்களுக்கு பிறகு ஆட்சி செய்த வம்சங்கள் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹா ஷி நா மாஷுகா. ஹஷினா மஷுகா அப்படின்னு பார்த்தோமா. ஹா அதுல ஹா அப்படின்றது என்னன்னா ஹரியங்கா. ஹரியங்கா. ஷீன்றது சிசுநகா. சிசுநகா வம்சம். அடுத்து நானா நந்தா. மானா மௌரியா. ஸோ இந்த நாளுமே பார்த்துட்டீங்கன்னா நம்ம முடிச்சாச்சு. ரைட்டா. அடுத்தது மகத பேரரசை ஆட்சி செய்த அடுத்த 2 வம்சம் ஷூனா ஷுங்கா. கானா கன்வா. திருப்பி கன்வாவுடைய சமகாலத்திலே நிறைய வம்சங்கள் இருப்பாங்க. அந்த வம்சத்தை பத்தி இந்த ஒரு வீடியோவில் நம்ம கவர் பண்ணி முடிச்சிருவோம். ஷுங்கா பார்ப்போம், கன்வா பார்ப்போம். ரைட்டா. சரி, ஃபர்ஸ்ட் டைனாஸ்டிஸ். இதுல ஃபவுண்டர்ஸ், தோற்றுவித்தவர், இங்க கடைசி அரசர். என்ன வம்சம்னா ஷுங்கா வம்சம். ஷுங்கா வம்சம். ஷுங்கா வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா புஷ்யமித்ர ஷுங்கா. புஷ்ய மித்ர ஷுங்கா. கடைசி அரசர். ஷுங்கா வம்சத்தினுடைய கடைசி அரசர் தேவபூட்டி இல்ல தேவபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஷுங்கா வம்சம்க்கு அப்புறம் கன்வா வம்சம். கன்வா வம்சத்தை தோற்றுவித்தவர் வாசுதேவ கன்வா. வாசுதேவ கன்வா. கன்வா வம்சத்தினுடைய கடைசி அரசர் சுசர்மன். சுசர்மன். SUSARMAN. சுசர்மன். கன்வா வம்சம்க்கு அப்புறம் அடுத்த வம்சம் யார் வருவாங்கன்னா சத்தவாகன வம்சம் வருவாங்க. ஆனா சத்தவாகன வம்சம் மகத பேரரசை ஆட்சி செய்ய மாட்டாங்க. அதுக்கு கீழே இருப்பாங்க. நம்ம எல்லாத்தையுமே பார்ப்போம். ரைட்டா. இருந்தாலும் நான் இதுல எழுதிடுறேன். சத்தவாகனா. ரைட்டா. சத்தவாகன வம்சம். சதவாகன வம்சத்தை பொறுத்த வரைக்கும் தோற்றுவித்தவர் சிமுகா. சிமுகா. அடுத்தது கடைசி அரசு விஜயா சத்தகர்ணி. விஜயா சத்தகர்ணி. ரைட்டா. சரி, அடுத்தது பாருங்க. ஸோ இது எல்லாமே ஷுங்கா வம்சம், கன்வா வம்சம், சதவாகன வம்சம், தோற்றுவித்தவர், கடைசி அரசர்கள். ஓகே. இதுலயுமே உங்களுக்கு எழுதியிருப்பேன் கம்ப்ளீட்டா. சுங்க வம்சம் புஷ்யமித்ர சுங்கா தேவபூட்டி. அடுத்து கன்வா வம்சம் வாசுதேவ கன்வா சுசர்மன். அடுத்து சதவாகன வம்சம் சிமுகா விஜயா சத்தகர்ணி. ரைட்டா. அதுக்கப்புறம் பாருங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சுங்கா வம்சம் தான். சுங்கா வம்சத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த பகுதியை ஆட்சி செய்தாங்க? மகத பகுதியை. நம்ம மகதா அப்படின்றது இந்த பகுதி தான் பார்த்தோம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நிறைய பகுதியை நிறைய மகாஜனபதங்களை கைப்பற்றினாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுல குப்த பேரரசு நந்த பேரரசு இவ்வளவு தூரம் இருந்துச்சு. ஆனா இப்ப சுங்கா வம்சத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஏரியாவே இதுதான். ரைட்டா. இதுதான் சுங்கா வம்சம். இந்தியாவில சுங்கா வம்சம் ஆட்சி செய்த பகுதி இதுதான். ரைட்டா. சரி, இப்ப சுங்கா வம்சத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். சுங்கா வம்சத்துல யாரெல்லாம் அரசர்கள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தோற்றுவித்தவர் புஷ்யமித்ர சுங்கா. தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா புஷ்ய மித்ர சுங்கா. அடுத்து புஷ்யமித்ர சுங்காவினுடைய பையன் அக்னிமித்ரா.
அடுத்தது வாசுமித்ரா, அடுத்து பாகபத்ரா, அடுத்து கடைசி அரசர் வந்து யார் அப்படின்னா தேவபூட்டி. சுங்கா வம்சத்தினுடைய கடைசி திறன் வாய்ந்த அரசர் வந்து யார் அப்படின்னா அது தேவபூட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் சுங்கா டைனஸ்டி. சுங்கா டைனாஸ்டில வந்து முதல் அரசர் வந்து யாரு தோற்றுவித்தவர்? புஷ்யமித்ர சுங்கா. புஷ்யமித்ர சுங்கா. ஸோ புஷ்யமித்ர சுங்கா இருக்கார்ல, இவர் தான் வந்து ஃபவுண்டர். எதனுடைய ஃபவுண்டர்? சுங்கா வம்சத்தை தோற்றுவித்தவர். இவர் யாருன்னா பிருகத்ரதாவினுடைய படைத்தளபதி. பிருகத்ரதா யாரு? கடைசி மௌரிய அரசர். ரைட்டா? எழுதுன ஜெனரல்னா படைத்தளபதி. ஓகே, மிலிட்ரியில ஜெனரல் ஆஃப் பிருகத்ரதாவினுடைய படைத்தளபதியாக இருந்தார். இந்த பிருகத்ரதா வந்து புஷ்யமித்ர சுங்கா என்ன பண்ணிடுவார்? கொன்றுவார். கொன்னதுக்கு அப்புறம் எதை வந்து கட்டுப்பாட்டு கீழே எடுப்பார் அப்படின்னா தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே, அதாவது டு கண்ட்ரோல் ஓவர் பாட்டாளிபுத்ராவை தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வர வைப்பார். ஸோ பாட்டாளிபுத்ரா தான் அப்ப தலைநகரமாக இருந்துச்சு. ரைட்டா? ஸோ அது போக இந்த சுங்கா வம்சத்தை சார்ந்த புஷ்யமித்ர சுங்கா என்ன பண்ணுவார்? இன்னொரு தலைநகரத்தை கட்டுவார். பில்ட் விதிஷா அப்படின்ற இன்னொரு தலைநகரம். அதை வந்து கட்டுவார். ஓகே, ஸோ உங்களுக்கு தமிழில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோட்டோஸுமே இதுலேயே ஆட் ஆகிருக்கும். தமிழ்லையுமே ஃபோட்டோஸ் இருக்கும், ஆங்கிலத்துலேயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே இன்க்ளூடாக தான் இருக்கும். ஸோ சுங்கா வம்சம் புஷ்யமித்ர சுங்கர் நிறுவியவர் வந்து இவர் தான், புஷ்யமித்ர சுங்கா தான். அடுத்து பிருகத்ரதாவுடைய படை தளபதியாக இருந்தவர். பிருகத்ரதாவை கொன்றதும் யார் அப்படின்னா புஷ்யமித்ர சுங்கா தான். ஸோ இவர் வந்து விதிஷா அப்படின்ற இன்னொரு தலைநகரத்தை கட்டுவார். ஓகே, அடுத்து புஷ்யமித்ர சுங்காக்கு அடுத்து வேற யார் அப்படின்னா பாகபத்ர சுங்கா. அதுக்கப்புறம் புஷ்யமித்ர சுங்காவுடைய பையனும் இருப்பார். யார் அப்படின்னா அக்னிமித்ரா. இதுல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், அக்னிமித்ரா இருக்காருல்ல. இந்த அக்னிமித்ரா ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுவார். அந்த பொண்ணு பேர் வந்து மாளவிகா. ரைட்டா? ஸோ இந்த புஷ்யமித்ராவின் மகனான அக்னிமித்ராவுக்கும் மாளவிகாவுக்கும் இடையில் இருக்கிற காதலை ஒரு கதையாக சொன்னவர் வந்து காதல் கதையை ஒரு புத்தகமா வெளியிட்டிருப்பார். யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா காளிதாசர். அப்ப அந்த புத்தகத்தின் பெயர் வந்து என்ன அப்படின்னா மாளவிக் அக்னிமித்ரம் அப்படின்ட்டு. ரைட்டா? என்னன்னா புஷ்யமித்ராவின் மகனான அக்னிமித்ராவிற்கும் மாளவிகாவுக்கும் இடையில் இருக்கும் காதலை ஒரு கதையாக சொல்லி ஒரு புத்தகமாக வெளியிட்டிருப்பார். அந்த புத்தகத்தின் பெயர் வந்து, புத்தகத்தை வெளியிட்டவர் காளிதாசர். அந்த புத்தகத்தின் பெயர் மாளவிக் அக்னிமித்ரம். ஓகே, ஸோ ஓகே, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பாகபத்ர சுங்கா அப்படின்னு. வாசுமித்ரா இருப்பார், நம்ம ஃபேமஸான அரசர், திறம்பட ஆட்சி செய்தவங்க மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்தது வந்து யாருன்னா பாகபத்ர சுங்கா. பாகபத்ர சுங்காவை பொறுத்த வரைக்கும் ஸோ இவர் டைம் பீரியட்ல, சரியா, இவருடைய ஆட்சியின் போது ஒரு பயணி ஒருத்தர் வந்திருப்பார், டிராவலர். ஸோ வரலாறு பொறுத்த வரைக்கும், ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் பயணிகள் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த பயணிகள் எழுதிய நூற்குறிப்பிலிருந்து தான் இந்தியாவை பற்றி அந்த ஒரு டைம் பீரியட்ல எப்படி இருந்துச்சுன்றது நம்மளுக்கு தெரியவே வருது. ரைட்டா? சரி, ஒரு பயணி வந்து இருந்திருக்கிறார். ஸோ வந்திருக்கிறார். அந்த பயணியுடைய பெயர் வந்து ஹெலியோடோரஸ். எந்த பகுதியிலிருந்து வந்திருப்பார் அப்படின்னா கிரேக்க பகுதியிலிருந்து வந்திருப்பார். கிரேக்க பகுதி. எப்பொழுது வந்திருப்பார் அப்படின்னா
113 கிமு 113ஆம் ஆண்டு வந்து வந்திருப்பார். ரைட்டா? ஸோ பாகபத்ர சுங்கா. அதுக்கு அடுத்தது வந்து யார் அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்வா வம்சத்தினுடைய கடைசி அரசரான தேவபூட்டி. தேவபூட்டி. ஸோ தேவபூட்டியை பொறுத்த வரைக்கும் இவர் தான் வந்து லாஸ்ட். இவர் தான் லாஸ்ட். கில்டு பை தேவபூட்டியை கொன்றது யார் அப்படின்னா வாசுதேவா. யார் அப்படின்னா வாசு தேவா. அப்ப வாசு தேவா அப்படின்னா யாரு? கண்வா வம்சத்தை தோற்றுவித்தவர். ரைட்டா? கண்வா வம்சம். அப்ப அடுத்த வம்சம் எதுனா அது கண்வா வம்சம் தான். இப்ப நம்ம ஹரியங்கா வம்சம் பார்த்தோம், அடுத்து சிஷுனகா, அடுத்து நந்தா, அடுத்து மௌரியா, அடுத்து சுங்கா பார்த்தோம். இப்ப சுங்காக்கு அடுத்து யார் அப்படின்னா அது கண்வா வம்சம் தான். கண்வா வம்சத்தை தோற்றுவித்தவர் வாசுதேவா. தேவபூட்டியை கொன்றுவார். ஓகே, இதுல பாருங்க பாகபத்ர சுங்கா ஹெலியோதோரஸ் வந்து இவருடைய டைம் பீரியட்ல வந்திருப்பாரு. தேவபூட்டியை பொறுத்த வரைக்கும் கடைசி அரசர். யாரால் கொல்லப்பட்டார்னா வாசுதேவனால் கொல்லப்பட்டார். அடுத்தது ஸோ கண்வா வம்சத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் கண்வா வம்சம். இதுதான் கண்வா வம்சம். நம்ம விதிஷான்னு பார்த்தோம்ல, இதுதான் வந்து விதிஷா. இங்க பாருங்க, இங்க இருக்கு விதிஷா. அவர் இன்னொரு தலைநகரத்தை கட்டுவாரு அப்படின்னு பார்த்தோம்ல, இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். புஷ்யமித்ர சுங்கா வந்து பாட்டாளிபுத்ராவை கண்ட்ரோல் எடுத்துட்டு விதிஷா அப்படின்ற இன்னொரு தலைநகரத்தை கட்டுவார்னு. ஸோ விதிஷா வந்து எங்க இருக்குதுன்னா இதுதான் சுங்கா வம்சம். பாட்டாளிபுத்ரா இங்க இருக்கு, விதிஷா இங்க இருக்குது. ஓகே, ரைட். ஸோ கண்வா வம்சத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். கண்வா வம்சத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து யார் அப்படின்னா வாசுதேவ கண்வா. ரைட்டா? கிமு 73ல இருந்து 64. அப்படியே பிசி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சோம்? கிட்டத்தட்ட 4500 5500 பிசில இருந்து ஆரம்பிச்சோம். அப்படியே வரிசையா ஆர்டரா தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஓகே, ஸோ வாசுதேவ கண்வா, அடுத்து பூமி மித்ரா, அடுத்து நாராயணன், அடுத்து சுசர்மன். ரைட்டா? நம்மளுக்கு மெயினான இப்போ ஆளுங்களே வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா வாசுதேவ கண்வாவும் சுசர்மனும் மட்டும்தான். வேற வந்து இவங்க இந்த 2 பேர் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் இல்லை. ரைட்டா? சரி, இப்போ பாருங்க கண்வா. கண்வா டைனாஸ்டி. கண்வா டைனாஸ்டியை பொறுத்த வரைக்கும் கண்வா வம்சம் முதல் அரசர் வந்து யாருன்னா வாசுதேவ கண்வா. ஸோ வாசுதேவ கண்வா தான் தோற்றுவித்திருப்பார், ஃபவுண்டர். எப்பொழுது அப்படின்னா கிமு 73 பிசினா வந்து என்னது? பிசினா என்ன சொன்ன? பிஃபோர் கிரைஸ்ட். பிசிக்கு இன்னொரு பேர் இருக்கு, பிசிஇ, அதாவது பிஃபோர் காமன் எரா, பொது ஆண்டுக்கு முன். எப்பொழுதுமே பிசி ஆகட்டும் பிசிஇ ஆகட்டும் ரெண்டும் ஒன்று தான். அது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ 73 பிசியில் நம்ம இருக்கிறோம். அதாவது இப்போலாம் நம்ம வந்து கிளாஸ்ல நம்பர் இருக்கிறது இப்போ. ஆனால் ஏடி தான். நான் ஏடியை பற்றி நம்ம ஏடி வரப்போ நான் சொல்கிறேன். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே எல்லாத்தையும் அது தெளிவாக சொல்லிட்டேன். ஓகே, சரி. அடுத்தது வந்து யார் அப்படின்னா நம்ம கடைசி அரசர் சுசர்மன். கண்வா வம்சத்தை பொறுத்த வரைக்கும் முதல் அரசர் கடைசி அரசர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. உங்களுக்கு கடைசி அரசர் சுசர்மன், லாஸ்ட் ரூலர். அடுத்தது ஸோ இதில் பாருங்க, ஸோ கண்வா வம்சம் இவங்க எல்லாருமே வாசுதேவ கண்வா முதல் அரசர், சுசர்மன் கடைசி அரசர். வாசுதேவ கண்வா நிறுவியவர், சுசர்மன் கடைசி அரசர். ரைட்டா? அடுத்தது வந்து நம்ம எந்த வம்சத்தை பத்தி பார்க்க போறோம்னா சதவாகன வம்சத்தை பற்றி. சரியா? இதுதான் சதவாகன வம்சம். இங்க பாருங்க ஃபுல்லா இதுதான். அப்ப சத்தவாகன வம்சம் வந்து மகத பேரரசி ஆட்சி செய்யவில்லை. மகதாவுக்கு அப்படியே கீழே. சரியா? மகதாவுக்கு எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அப்படியே கீழே லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா இருக்கிறாங்க. அதுதான் வந்து சரியா? இது சத்தவாகன வம்சம், இது மகதா வம்சம். இங்கதான் வந்து யார் இருக்கிறாங்கன்னா சத்தவாகனர்கள் இருக்கிறாங்க. ரைட்டா? இது வந்து கலிங்கா பகுதி. நம்ம பார்த்தோம்னா அசோகா கலிங்கா போர்ல சண்டை போடுவார் அப்படின்ட்டு. இதுதான் கலிங்கா பகுதி, ஒடிஷாவினுடைய கடற்கரை யோரம். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே சதவாகன வம்சம். சதவாகன வம்சத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான அரசர்கள் வந்து சிமுகா. முக்கியமான அரசர்கள் யாரெல்லாம் அப்படின்னா சிமுகா நம்ம பார்ப்போம். அடுத்து கௌதமி புத்திர சத்தகர்ணி, இவர் தான் ஒரு மிகப்பெரிய அரசர், அவரை பத்தி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வந்து ஹாலா அப்படின்ற ஒருத்தர் இருப்பார், அவரை பத்தி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வந்து இரண்டாம் சத்தகர்ணி இருப்பார், இரண்டாம் சத்தகர்ணி. அதுக்கப்புறம் யாஜனஸ்ரீ சத்தகர்ணி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப முக்கியமானவங்க. இவங்களை பத்தி எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து யார் அப்படின்னா சத்தவாகனா அப்படின்றது எழுதிடலாம் ஃபர்ஸ்ட்.
ஒரு நிமிஷம். சத்த வாகன டைனாஸ்டி. சத்தவாகன டைனாஸ்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம அரசர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சதவாகன வம்சத்தை பத்தி ஒரு சில விஷயத்தை பார்ப்போம். சதவாகன வம்சத்துக்கு இன்னொரு பெயர் இருக்கு, ஏகேன்னு போடுறேன். ஏகேனா ஆல்சோ நோனஸ். இன்னொரு பெயர் வந்து ஆந்திராஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்னொரு பெயர் வந்து என்னன்னா ஆந்திராஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ஆந்திராஸ் அப்படின்றது எதுல தெரிய வருதுன்னா, புராண கதைகள்ல சதவாகன வம்சத்தை வந்து உங்களுக்கு ஆந்திராஸ் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய தலைநகரம் கேபிட்டல் எங்க இருந்துச்சுன்னா பிரதிஷ்டானால இருந்துச்சு. எங்கன்னா பிரதிஷ்டானா. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து மகத பேரரசு, ஹா ஷீனா மாஷு கா, ரைட்டா. இப்ப இது வந்து சதவாகனா, ரைட்டா. சதவாகனா வந்து மகதா பேரரசு ஆட்சி செய்யல, கீழே தக்கான பகுதியை ஆட்சி செய்யறாங்க. பிரதிஷ்டானா. அடுத்து சதவாகன வம்சத்துல பேசப்பட்ட, அதாவது இருந்த அலுவலக மொழி, அஃபீஷியல் லாங்குவேஜ். அஃபீஷியல் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா அது பிரகிருத் மொழி. பிரகிருத் மொழி. அடுத்து சதவாகன வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஒரு விஷயத்தை கட்டியிருப்பாங்க. என்ன கட்டியிருப்பாங்கன்னா அமராவதி ஸ்தூப்பா கட்டியிருப்பாங்க. அமராவதி ஸ்தூபம், அமராவதி ஸ்தூப்பா இவங்க கட்டியிருப்பாங்க. அடுத்து சதவாகன வம்சத்துல மாவட்டங்கள் இருக்குல்ல, மாவட்டங்களுக்கு ஒரு பெயர் இருக்கு. மாவட்டங்கள் இஸ் நோன் அஸ் கேஎன் போட்டிருக்கேன். என்னவென்று அழைப்பார்கள் அப்படின்னா அஹாரா அப்படின்னு அழைப்பாங்க. அஹாரா. அடுத்து பிராமணர்களுக்கு முதன் முதலாக பிராமணர்களுக்கு வந்து நிலத்தை அளித்தது யார் அப்படின்னா சதவாகனர்கள் தான். ஃபர்ஸ்ட் லேண்ட் கிராண்ட்ஸ் டு பிராமின்ஸ். லேண்ட் கிராண்ட்ஸ் டு பிராமின்ஸ். நிலத்தை அளித்தது முதலாக யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அது சத்தவாகனர்கள். அடுத்தது சத்தவாகன வம்சத்துல கதிகா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, கத்திகாஸ். கத்திகாஸ் அப்படின்னா என்னன்னா சத்தவாகன வம்சத்தை படி கல்வி கூடங்கள், சரியா, கல்வி கூடங்களை தான் வந்து அதாவது கத்திகாஸ் அப்படின்னு சொல்றாங்க. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ரைட்டா, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போம். இது வந்து பார்த்துட்டீங்கன்னா சத்தவாகன வம்சத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது நம்ம அரசர்களை பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமுகா. முதலரசர் சிமுகா. சிமுகா தான் வந்து தோற்றுவித்தவர், ஃபவுண்டர் ஆஃப் சதவாகன டைனாஸ்டி. அடுத்து சிமுகாவுக்கு அப்புறம் வந்து முக்கியமான அரசர் வந்து யார் அப்படின்னா, இதுல வந்து எழுதுறது எல்லாமே நான் வரிசையா எழுதல, முக்கியமான அரசர்கள் மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம், ரைட்டா. கௌதமி புத்திர சத்தகர்ணி. கௌதமி புத்திர சத்தகர்ணி. கௌதமி புத்திர சத்தகர்ணி தான் வந்து மிக சிறந்த அரசர், கிரேட்டஸ்ட் ரூலர் ஆஃப் திஸ் டைனாஸ்டி. இந்த வம்சத்தினுடைய மிக சிறந்த அரசர். இந்த கௌதமி புத்திர சத்தகர்ணிக்கு இன்னொரு பெயர் இருக்கு, ஏகேஎன் போடுறேன், ஆல்சோ நோனஸ். சரியா, என்ன பெயர் அப்படின்னா விந்திய அதிபதி அப்படின்ற ஒரு பெயர். விந்திய அதிபதி அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. அடுத்து இன்னொரு பெயரும் இருக்கு, ஏக்க பிராமணா அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு. ஏக்க பிராமணா அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு. யாருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கௌதமி புத்திர சத்தகர்ணிக்கு. இந்த ஏக்க பிராமணா அப்படின்ற பெயர் வந்து எதுல வந்து குறியிடப்பட்டிருக்கு, ஏக்க பிராமணா தான் வந்து கௌதமி புத்திர சத்தகர்ணின்னு எதுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா நாசிக் பிரசஸ்தியில. எதுல அப்படின்னா நாசிக் பிரசஸ்தி. இந்த நாசிக் பிரசஸ்தி அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் பிரசஸ்தி, நாசிக்னா வந்து நாசிக்ல இருக்கிறது, ரைட்டா. இதுல இந்த பிரசஸ்தி அப்படின்றது இருக்குல்ல, பிரசஸ்தினா என்னன்னா அரசரை பற்றி புகழ்ந்து பாடும் ஒரு குறிப்பு, அதுதான் பிரசஸ்தின்னு சொல்லுவாங்க. பிரசஸ்தினா என்னதுன்னா
ஆஹ் அரசரை பற்றி புகழ்ந்து பாடும் ஒரு விஷயம், அதுதான் வந்து பிரசஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நாசிக் பிரசஸ்தியில ஏக பிராமணா தான் வந்து கௌதமிபுத்திர சத்தகர்ணி அப்படின்ட்டு குறியிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது ஹாலா அப்படின்ற ஒருத்தர் இருப்பார், ஹாலா. சரியா? நிறைய பேர் இருக்கு. மெயினா வந்து நூல்லலாம் எழுதியிருக்கிறது வந்து ஹாலான்ட்டு இருக்கும். இந்த ஹாலா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கியிருப்பார், கம்போஸ்ட். ஹாலா வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை உருவாக்கியிருப்பார். அது பேர் வந்து கதா சப்த சாத்தி அப்படின்ட்டு. சரியா? கதா சப்த சாத்தி. கம்போஸ்ட் எதை உருவாக்கியிருப்பார்னா கதா சப்த சாத்தி. ஸோ கலா சப்த சாத்தினா ஒன்றும் கிடையாது, அவருடைய பாடல்கள் வந்து தொகுத்து ஒரு நூலா போட்டிருப்பார். அதுதான் கதா சப்த சாத்தி. போயம்ஸ் தான், பாடல்கள். ரைட்டா? ஸோ சத்தவாகன வம்சத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஆந்திரர்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தலைநகர் வந்து பிரதிஷ்பானா, அதுக்கு அடுத்தது பிரதிஷ்தானா, அடுத்து மொழி வந்து பிரகிருத மொழி வந்து பேசியிருப்பாங்க. அடுத்து அமராவதி ஸ்தூபியை வந்து கட்டினது. இவங்களுக்கு வந்து மாவட்டங்கள் வந்து அகாரா அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து முதலில் பிராமணர்களுக்கு நிலக்கொடை அளித்தது வந்து இவர்கள் தான். அடுத்தது கட்டிகா அப்படின்றது கல்வி நிறுவனங்கள். சிமுகா தோற்றுவித்தவர். அதுக்கப்புறம் மிக சிறந்த அரசர் வந்து கௌதமிபுத்திர சத்தகர்ணி. இவருக்கு விந்திய அதிபதி ஏக்க பிராமணா அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. ஹாலா அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன ஏற்றி இருப்பார் அப்படின்னா கதா சப்தசாத்தி, அதாவது அவருடைய கவிதை அல்லது பாடல்களின் தொகுப்பு தான் கதா சப்தசாத்தி அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட்டா? அடுத்தது வந்து இரண்டாம் சத்தகர்ணி. அடுத்தது யாருன்னா இரண்டாம் சத்தகர்ணி. சத்தகர்ணி 2. இரண்டாம் சத்தகர்ணியை பொறுத்த வரைக்கும் இவரை இவரை வந்து எதுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா இன் ஹத்திகும்ஃபா இன்ஸ்கிரிப்ஷன். ஹத்தி கும்ஃபா இன்ஸ்கிரிப்ஷன். ஹத்திகும்ஃபா கல்வெட்டுல வந்து இவரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா இரண்டாம் சதகர்ணி. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த ஹத்திகும்ஃபா கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஹத்திகும்ஃபா கல்வெட்டு யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னா, நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். யாரு? கலிங்காவினுடைய ஒரு அரசரான காரவேலா, இவரால் உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். காரவேலா. ஸோ இந்த காரவேலா பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு, இந்த காரவேலா எந்த ஒரு வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னா மக மக மேக வாகன வம்சம். மக மேக வாகன வம்சத்தை சார்ந்தவர். இந்த மக மேக வாகன வம்சம் இருக்குல்ல, இதற்கு இன்னொரு பெயர் இருக்கு, ஏகேஏ. இன்னொரு பெயர் ஆல்சோ நோன். சரியா? இன்னொரு பெயர் வந்து என்னன்னா செடி வம்சம். நம்ம மகாஜனபதத்தில் பார்த்துருப்போம் செடி அப்படின்ட்டு. ஸோ அந்த செடி வம்சம், இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க செடி டை அப்படின்னு போட்டிருக்கேன். செடி டைனா வந்து டைனாஸ்டி. ரைட்டா? செடி வம்சம். இந்த செடி வம்சம் இருக்குல்ல, இந்த செடி வம்சம் தான் மௌரியர்களுக்கு அடுத்து. சரியா? மௌரியர்களுக்கு அடுத்து கலிங்காவை ஆட்சி செய்தது இந்த செடி வம்சம் தான். ஏன்னா அசோகா வந்து கலிங்காவை கைப்பற்றிடுவார். திருப்பி அடுத்து மௌரியர்கள் போயிடுவாங்க. மௌரியர்கள் போனதுக்கு அப்புறம் கலிங்காவை ஆட்சி செய்தவர்கள் யார் அப்படின்னா இந்த செடி வம்சம். ரூல்டு கலிங்கா ஆஃப்டர் மௌரியாஸ். மௌரியர்கள் போனதுக்கு அப்புறம் கலிங்காவை ஆட்சி செய்தது யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அது இந்த செடி வம்சம் தான். ரைட்டா? அடுத்தது காரவேலாவை பொறுத்த வரைக்கும் வேற என்ன முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னா, காரவேலாவை பொறுத்த வரைக்கும் காரவேலா வந்து எந்த ஒரு மதத்தை பின்பற்றுவார் அப்படின்னா சமண மதத்தை, ஜெயினிசம், சமண மதத்தை பின்பற்றுவார். அடுத்தது கடைசி அரசர், உங்களுக்கு இந்த சத்தவாகன வம்சத்துல கடைசி அரசர் யாருன்னா யாஜன ஸ்ரீ சத்தகர்ணி. யாஜன ஸ்ரீ சத்தகர்ணி, அதாவது கடைசி மிக சிறந்த அரசர். ஒரு சில நேரத்தில் விஜயா சத்தகர்ணியும் இருக்கும், ஆனா அவர் வந்து புகழ்பெற்ற அரசர் கிடையாது. கடைசி முக்கியமான அரசர், அதாவது லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூலர் யாருன்னா யாஜன ஸ்ரீ சத்தகர்ணி தான். ஏன் நம்ம இம்பார்ட்டன்ட் படிக்கிறோம்னா இவரை பத்தி தான் நிறைய நூல்கள்ல இருக்கு, கடைசியாக ஆட்சி செய்தார் அப்படின்ட்டு. லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூலர்.
ஓகே, அடுத்தது பாருங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து யாரை பத்தினா இந்தோ கிரேக்கர்கள். சரி, யார் அப்படின்னா இந்தோ கிரேக்கர்களை பத்தி பார்க்க போறோம். கம்ப்ளீட்டா அப்படியே இந்தியா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன பார்த்தோம், இது வந்து மகதா அப்படின்ட்டு பார்த்தோம். ரைட்டா, இது மகதா. இங்க வந்து சத்தவாகனர்கள் இருக்காங்கன்னு பார்த்தோம், சத்தவாகனம். அடுத்தது இந்தோ கிரேக்கர்கள், கம்ப்ளீட்டா இந்த பகுதி. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியா, ஏன்னா இந்தியா வந்து இந்த சைடு இருக்கு ஃபுல்லா, வந்து இந்தியா நம்ம உடஞ்சோம்னா இப்போ கம்ப்ளீட்டா இதெல்லாமே இருக்கு. ஸோ அப்போ வந்து இந்தோ கிரேக்கர்கள் இந்த பகுதி எல்லாத்தையுமே வந்து யார் ஆட்சி செய்யறதுன்னா இந்தோ கிரேக்கர்கள். சரியா, இந்தோ கிரேக்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, இந்தியாவில் வந்து முதலாக தங்க நாணயத்தை வெளியிட்டது யார் அப்படின்னா இந்தோ கிரேக்க அரசர்கள் தான். சரியா, இந்தோ கிரேக்க அரசர்கள். சரி, இப்போ அதை வந்து நம்ம பத்தி பார்ப்போம். ஓகே, ஸோ யார் அப்படின்னா இந்தோ கிரேக்ஸ். இந்தோ கிரேக்ஸ். ஸோ இந்தியாவில் முதலாக தங்க நாணயத்தை வெளியிட்ட அரசர்கள் யார் அப்படின்னா அது இந்தோ கிரேக்கர்கள் தான். ஃபர்ஸ்ட் கிங், ஒரு செகண்ட், ஃபர்ஸ்ட் கிங்ஸ் டு இஷ்யூ கோல்டு காயின்ஸ் இன் இந்தியா. கோல்டு காயின்ஸ் இன் இந்தியா. ரைட்டா, அதாவது இந்தியாவில் தங்க நாணயங்கள் வெளியிட்ட முதல் அரசர்கள் யாருன்னா இந்தோ கிரேக்கர்கள் தான். ஓகே, இந்த இந்தோ கிரேக்கர்கள்ல வந்து ரொம்ப ஃபேமஸான பர்சன் வந்து யார் அப்படின்னா யாரை பார்க்கலாம்னா மினாண்டர். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு மெனாண்டர். இந்த மெனாண்டருக்கு இன்னொரு பெயர் இருக்கு, ஏகேஏ. சரி, ஆல்சோ நோஸ். இன்னொரு பெயர் வந்து மிலிண்டா. இன்னொரு பெயர் மிலிண்டா. ஸோ மெனாண்டர் தான் இந்தோ கிரேக்க அரசர்கள்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவர், மோஸ்ட் ஃபேமஸ். ரைட்டா, அடுத்தது மிலிண்டா வந்து, அதாவது மெனாண்டர் வந்து எந்த எந்த ஒரு வருடங்கள் வந்து ஆட்சி செய்திருப்பார் அப்படின்னா கிமு 165 இருந்து கிமு 145 வரைக்கும், 165 to 145 பிசி. மெனாண்டரனுடைய தலைநகரம், கேபிட்டல் வந்து எதுனா சக்கலா. சக்கலா அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது மெனாண்டர் வந்து எந்த மதத்தை பின்பற்ற ஆரம்பிப்பார் அப்படின்னா பௌத்த மதத்தை பின்பற்ற ஸ்டார்ட் பண்ணுவார். அதாவது ரிலிஜியன் வந்து மாறிடும். அவருடைய மதம் வந்து எதுக்கு வந்து மாறிடுவார் அப்படின்னா பௌத்த மதத்துக்கு. பௌத்த மதத்திற்கு. ஸோ இந்த பௌத்த மதம் மாறுவதற்கு வந்து ஒரு ஆசிரியர், மென்டார். ஸோ எப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா சந்திரகுப்த மௌரியருக்கு வந்து பத்ரபாகு, அசோகாவிற்கு வந்து முகாலிபுட்ட டிஸ்ஸா, இவங்க எல்லாருமே இருந்தாங்களோ அதே மாதிரி பௌத்த மதத்தை மாறுவதற்கு மென்டார் யார் இருக்கிறாருன்னா நாகசேனா இருக்கிறாரு. இவருக்கு உதவியவர் வந்து யார் அப்படின்னா டீச்சர் வந்து யாருன்னா நாகசேனா. ஸோ இதுல என்ன ஆகுது அப்படின்னா இந்த நாகசேனா இருக்கார்ல, நாகசேனாவிற்கும் யாருக்கும் அப்படின்னா மெனாண்டருக்கும் ஒரு உரையாடல் ஏற்படும், அதாவது கான்வர்சேஷன். நாகசேனாவும் மற்றும் கான்வர்சேஷன் வித் மெனாண்டர். மெனாண்டர் தான் வந்து யார் அப்படின்னா மிலிண்டா அப்படின்ட்டு சொல்லுவாங்க, மெனாண்டர். ஸோ இந்த நாகசேனாவிற்கும் மெனாண்டருக்கும் ஒரு உரையாடல் ஏற்படும். அந்த உரையாடலை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நூலாவே எழுதியிருப்பாங்க. அந்த நூலின் பெயர் வந்து என்னன்னா மிலிண்டு பன்ஹோ. நூலின் பெயர் மிலிண்டா பன்ஹோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அல்லது மிலிண்டு பன்ஹோ அப்படின்னு சொல்லுவாங்க. நாகசேனாவிற்கும் மெனாண்டருக்கும் இருக்கிற உரையாடலின் ஒரு ஒரு புத்தகம், இந்த உரையாடல் பற்றிய ஒரு புத்தகம் தான் மிலிண்டு பன்ஹோ. ஓகே, மிலிண்ட் பன்ஹோ. சரி, அடுத்தது வந்து நான் சொன்னேன்ல மிலிண்ட் பன்ஹோ எழுதினது வந்து யார் அப்படின்னா நாகசேனா. சரியா, நாகசேனா. சரி, அடுத்தது நாகசேனா தான் எழுதியிருப்பார், நாகசேனா ஆஃப் மிலிண்ட் பன்ஹோ. சரி, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, உங்களுக்கு கிரேக்கர்களை பொறுத்த வரைக்கும், நார்மலா கிரேக்கர்களை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் முக்கியம் அப்படின்னா கிரேக்கர்கள். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் பாருங்க, மெனாண்டர், மிலிந்தா அப்படின்னு சொல்றாங்க, மிகவும் பிரபலமானவர். 165 இருந்து 145 கிமு வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பார். தலைநகரம் சகலா.
பௌத்த மதம் பின்பற்றினார். உதவியவர் வந்து நாகசேனா. இவருக்கும் மிலிண்டாவுக்கும் இருக்கிற உரையாடலை பற்றி எந்த நூல்ல எழுதியிருப்பாங்க அப்படின்னா மிலிந்து பன்ஹோ அப்படின்ற நூல்ல எழுதியிருப்பாங்க. ஓகே, சரி. கிரேக்கர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இவங்க தான் இந்தியாவில் வந்து முதலாக எதை அறிமுகப்படுத்துவாங்கன்னா எதை அறிமுகப்படுத்த யவனிகா அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துவாங்க. யவனிகா அப்படின்றத வந்து நம்ம வந்து திரை வச்சு மூடுறோம் தெரியுமா, கர்டைனை வந்து அறிமுகப்படுத்தினது வந்து யார் அப்படின்னா இவங்க தான். சரியா, கர்டைன். ஓகே, திரை. அதை வந்து அறிமுகப்படுத்தியவர்கள் கிரேக்கர்கள். அடுத்தது இவங்க தான் எதை அறிமுகப்படுத்துவாங்கன்னா பிராக்டிஸ் ஆஃப் மிலிட்டரி கவர்னர்ஷிப். பிராக்டிஸ் ஆஃப் மிலிட்டரி கவர்னர்ஷிப், அதாவது இராணுவ ஆளுநர் பதவி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்தியவர்கள் வந்து கிரேக்கர்கள் தான். அடுத்தது கிரேக்கர்களினுடைய படையெடுப்பு இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது. கிரேக்கர்களின் படையெடுப்பு கொஞ்சம் கொஞ்சமா நடக்க மௌரிய சாம்ராஜ்யம் இருக்குல்ல, மௌரியர்கள். ஏன்னா நம்ம இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா மிலிந்தாவினுடைய காலம் 165 to 145 பார்க்கணும். ஸோ அப்போ வந்து மௌரியர்கள் வந்து ஓரளவுக்கு இருக்கிறாங்க இங்க இந்தியாவில். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இவர்களுடைய படையெடுப்பு மௌரிய சாம்ராஜ்யத்தினுடைய முடிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்னாச்சு, அதாவது அவங்களுடைய அழிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சு, அவங்களுடைய பவர் குறைஞ்சிது. ஓகே, மௌரியர்களின் பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. ஓகே, சரி. நம்ம அடுத்த வம்சம் எதை பத்தி பார்க்க போறோம்னா சாக்கா வம்சம். சாக்கா வம்சத்திற்கு இன்னொரு பேர் இருக்கு, ஸ்கித்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, சாக்கா வம்சம். இது வந்து இந்த ஸ்கித்தியன் இருக்குல்ல, ஸ்கித்தியனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா சாக்கா தான். சாக்கா வம்சம், சாக்கா பேரரசு. ரைட்டா. ஸோ இவங்க எல்லாம் எந்த சைடு அப்படின்னா அந்த இந்தோ கிரேக்கர்கள் ஆட்சி செய்த பகுதி தான். பிளஸ் என்னன்னு என்ன சொல்றாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்தியாக்குள்ள வராங்க. ரைட்டா. அதாவது இந்த பக்கம் சத்தவாகனர்கள் இருக்காங்க, சத்தவாகனருக்கு ஒட்டியே வந்து பார்த்துட்டீங்கன்னா சாக்க பேரரசு தான், சாக்கா அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி, இப்ப இந்த சாக்காவை பத்தி பார்ப்போம். சாக்கா அப்படின்னா ஸ்கித்தியன். ஓகே, சாக்கா டைனாஸ்டி. சாக்கா டைனாஸ்டியை பொறுத்த வரைக்கும் இதை தோற்றுவித்தவர் வந்து யாருன்னா மோகா. மோகா மோகா தான் வந்து ஃபவுண்டர். ஃபர்ஸ்ட் சாக்கா கிங், முதல் சாக்கா அரசர் வந்து மோகா. இந்த மோகாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு, மௌஈஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா அதாவது கிமு 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பிசி. ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன், செஞ்சுரினா நம்ம எப்படி போடலாம், ஃபர்ஸ்ட் செஞ்சுரி இப்படின்ட்டு போட்டுக்கலாம். சரியா, ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. இப்போ செகண்ட் செஞ்சுரினா எப்படி, செகண்ட்னு போட்டு செஞ்சுரி, தேர்ட் செஞ்சுரினா தேர்டு அப்படின்னு போட்டு செஞ்சுரி, 17th செஞ்சுரினா 17th போட்டு செஞ்சுரி, இப்படி போட்டுக்கலாம். ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பிசியை சேர்ந்தவர். பிசினா பிஃபோர் கிரைஸ்ட், கிமு 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் மோகா. ஸோ இவங்க எந்த பகுதியில் இருக்கிறாங்கன்னா நார்த்து வெஸ்ட் இந்தியாவில், நார்த் வெஸ்ட் இந்தியாவில் இருக்காங்க. ஸோ நார்த் வெஸ்ட் இந்தியானா இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, இது வந்து நார்த்து, இது வந்து வெஸ்ட். ஸோ அப்போ இந்தியாவினுடைய நார்த் வெஸ்ட் சைடு வந்து இருக்கிறாங்க. ரைட்டா. ஸோ அடுத்தது வந்து 1ஆம் ருத்ரமன். மோகாக்கு அடுத்து வந்து முக்கியமான அரசர் வந்து யார் அப்படின்னா 1ஆம் ருத்ரமன். 1ஆம் ருத்ரமன். 1ஆம் ருத்ரமனை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து இந்த சாக்கா வம்சத்தினுடைய மிக சிறந்த அரசர், ரொம்ப பிரபலமான அரசர், மோஸ்ட் ஃபேமஸ். இவர் வந்து எந்த பகுதியில மெயினா வந்து இவர் நிறைய வேலைகள் செய்தார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அதாவது நீர்ப்பாசன வேலைகளை வந்து சௌராஷ்டிரா பகுதியில செய்தார். சரியா, எந்த பகுதி, அதாவது சௌராஷ்டிரா பகுதி. இவர் என்ன பண்ணார்னா 1ஆம் ருத்ரமன் சௌராஷ்டிரா பகுதி, சௌராஷ்டிரா அப்படின்றது வந்து என்னன்னா குஜராத் பகுதியை தான் சௌராஷ்டிரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சௌராஷ்டிரா பகுதியில முக்கியமான நீர்ப்பாசன வேலைகளை இவர் செய்தார், இம்பார்ட்டன்ட் இரிகேஷன் ஒர்க்ஸ்.
யார் பார்த்துக்கிட்டார் அப்படின்னா முதலாம் ருத்ரவன் பார்த்துக்கிட்டார். ஸோ இப்போ இரிகேஷன் ஒர்க் அப்படின்னா என்ன மாதிரி நீர்ப்பாசன வேலைகள்னா சுதர்ஷனா ஏரியை வந்து என்ன பண்ணாரு சீரமைத்தது யார் அப்படின்னா இந்த முதலாம் ருத்ரமன் தான். அதாவது ரெனோவேஷன் ஆஃப் சுதர்ஷனா லேக், ரெனோவேஷன் ஆஃப் சுதர்ஷனா லேக். இவர் தான் வந்து என்ன பண்ணுவாரு சீரமைப்பார். ரைட்டா? யாரு? முதலாம் ருத்ரமன். ஸோ எப்பொழுது வந்து சீரமைப்பார் அப்படின்னா கிட்டத்தட்ட 150 ஏடியில். இப்போ நம்ம ஏடி வந்தாச்சு. ரைட்டா? 150 ஏடி. நம்மளுக்கு ஏடி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா அன்னோ டொமினி. அன்னோ டொமினி. ஏடிக்கு வந்து இன்னொரு பெயர் இருக்கு. என்னது? சிஇ. சிஇனா காமன் எரா, அதாவது பொது ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சரி, இப்ப இந்த சுதர்ஷனா ஏரியை பொறுத்த வரைக்கும் இதனுடைய வரலாறு என்னன்னா சுதர்ஷனா ஏரியை வந்து கட்டியது யாரு? கட்டினது வந்து யார் அப்படின்னா பை புஷ்யகுப்த வைசியா. கட்டியது புஷ்ய குப்த வைசியா. புஷ்யகுப்தாவுக்கு ஆணை வழங்கியது, கட்ட சொல்லி ஆணையிட்டது யார் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர். சந்திரகுப்த மௌரியர் தான். ரைட்டா? ரைட். அடுத்தது பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த இது வந்து சாக்கா வம்சம். சாக்கா வம்சத்துக்கு இன்னொரு பேர் என்ன? ஸ்கித்தியா வம்சம் அப்படின்ட்டு பார்த்தோம். ஸ்கித்தியா. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது குஷானா வம்சம். சரியா? குஷானர்கள். ஸோ இப்பயுமே பாருங்க உங்களுக்கு மகதா வந்து ஃபர்ஸ்ட் இவ்வளோ இருந்துச்சு, அடுத்து இவ்வளோ இருந்துச்சு, அதுக்கப்புறம் இவ்வளோ பெருசாமாச்சு, அப்புறம் இப்படி மாறிச்சு. ஆனா அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மகதான்றது இவ்வளவுதான் இருக்கு. மகதான்றது இவ்வளோண்டு தான் இருக்கு. ஆனா அதுக்கு பதிலாக அவங்களோட ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடு நம்மளுக்கு இங்க வந்து எப்படி இருந்துச்சு? இந்தோ கிரேக்கர்கள் இங்க இருந்தாங்க, அடுத்து இந்தோ ஸ்கித்தியன்ஸ் இங்க வந்தாங்க, இப்போ குஷானாஸ் இப்போ இங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அந்த பக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பவர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இவங்க தான் வந்து குஷானர்கள். கம்ப்ளீட்டா குஷான வம்சம் வந்து இவ்வளவு பகுதியை வந்து ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. ரைட்டா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க நம்ம பார்க்கலாம். குஷானாஸ் இதுல எழுதிடுறேன். குஷானா டைனாஸ்டி. குஷானாஸ். குஷான டைனாஸ்டியை பொறுத்த வரைக்கும் இந்த குஷான வம்சம் வந்து ஒரு கலை பள்ளி கூட தொடர்புடையவங்களா இருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருவோமா? ஸோ சுங்கா வம்சம், மோகா அல்லது மௌவஸ் இவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். முதல் சாக்கா அரசர். வடமேற்கு இந்தியாவில் தான் இவங்களுடைய ஆதிக்கம் இருந்துச்சு. முதலாம் ருத்ரவன் மிகவும் பிரபலமானவர். சௌராஷ்டிரா பகுதியில் வந்து நிறைய நீர்ப்பாசன வேலைகளை வந்து அமைச்சிருக்கிறாரு. அதுல ஒண்ணுதான் சுதர்சன ஏரியை வந்து புதுப்பித்திருப்பார். சீரமைப்பு வந்து செஞ்சிருப்பார். சரியா? சுதர்சன ஏரி புஷ்யகுப்த வைஷ்யாவால் வந்து கட்டியவர். ஆனால் ஆணையிட்டவர் வந்து யார் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர். ஓகே. சரி, குஷானாஸை பொறுத்த வரைக்கும் குஷானாஸ் வந்து எது கூட தொடர்புடையவங்க அப்படின்னா காந்தாரா கலைப்பள்ளி, இது கூட தொடர்புடையவங்க. காந்தாரா கலைப்பள்ளி தெரிஞ்சுக்கோங்க. அசோசியேட்டட் வித் அசோசியேட்டட் வித் எது கூட தொடர்புடையவங்கன்னா காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட். காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட். ஸோ இந்த கலைப்பள்ளி கூட தொடர்புடையவங்க. அப்ப ஆர்ட் அப்படின்னா என்ன கலை அப்படின்னா பௌத்த மதம் சார்ந்த கலைகள். புத்திஸ்ட் ஆர்ட், இந்த சிற்பி அந்த மாதிரி. ஓகே. புத்திஸ்ட் ஆர்ட், பௌத்த கலை. ஸோ அப்ப இந்த காந்தாரா அப்படின்றது இருக்குல்ல, காந்தான்றது வந்து காந்தாரா அப்படின்றது இப்ப எங்க இருக்குதுன்னா நவ் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் பகுதியில் இருக்கிறது தான் காந்தாரா. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் மகாஜனபதத்துல காந்தாரா பத்தி நான் சொல்லியிருப்பேன். ரைட்டா? ஸோ இந்த குஷான வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து யாருன்னா குஜூலா கட்ஃபசிஸ். யார் அப்படின்னா குஜூலா கட்ஃபிசஸ். கட்ஃபிசஸ். ஸோ இதுல வந்து குஜூலா கட்ஃபிசஸ் தான் ஃபவுண்டர். வம்சத்தை தோற்றுவித்தவர், ஃபவுண்டர். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா குஜுலா கட்ஃபிசஸ், அப்புறம் வீமா கட்ஃபிசஸ்.
வீமா கட்ஃபிசஸ். வீமா கட்ஃபிசஸ் தான் முதலாக அதிக அளவில் வந்து தங்க நாணயத்தை வந்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா, முதலாக தங்க நாணயத்தை இந்தியாவில் வெளியிட்டவர்கள் இந்தோ கிரேக்க அரசர்கள். ஆனால் முதலாக அதிகமாக சரியா நிறைய தங்க நாணயத்தை வந்து வெளியிட்டது வந்து யாருன்னா ஃபர்ஸ்ட் டைம் கோல்டு காயின்ஸ். தங்க நாணயத்தை அதிக அளவில் வந்து வெளியிட்டது யாரு அப்படின்னா வீமா கட்ஃபிசஸ் தான். வீமா கட்ஃபிசஸ். இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து யார் அப்படின்னா கனிஷ்கா. கனிஷ்காவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுதான் வந்து காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்னுடைய ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சரியா. காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் புத்திசம் ரிலேட்டட் சரியா, புத்திஸ்ட் ஆர்ட் ரிலேட்டட். இது வந்து அந்த கோல்டு காயின்ஸ் சரியா. குஷான வம்சத்தோட தொடர்புடைய தங்க நாணயம் இதுதான் ரைட்டா. என்ன போட்டுக்கிறேன், குஷானாஸ் கோல்டு காயின்ஸ். இது வந்து காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட். காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட். சரி, இப்போ வந்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா குஷான வம்சத்தினுடைய மிக 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 முக்கியமான அரசரான கனிஷ்கா. ரொம்ப முக்கியம் கனிஷ்கா. கனிஷ்காவை பொறுத்த வரைக்கும் கனிஷ்காவின் தலைநகரம் கேபிட்டல் வந்து எது அப்படின்னா புருஷபூரா. இதுதான் வந்து தலைநகரம். கனிஷ்காவால் ஆரம்பிக்கப்பட்ட சகாப்தம், ஒரு சகாப்தம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொன்று எழுதிக்கலாம். கனிஷ்கா வந்து காந்தார கலைப்பள்ளி வந்து பிரபலமாவதற்கு இவர் வந்து ஒரு முக்கியமான துணையாக இருந்திருக்கிறார். காந்தாரான்றது இப்ப பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான்ல இருக்குது. இந்த காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட், இந்த காந்தாரா கலைப்பள்ளி வளர்வதற்கு முக்கியமான ஒரு தூணாக இருந்தவர் வந்து யாருன்னா கனிஷ்கா. அடுத்தது இவர் எதை ஆரம்பித்து வைப்பார் அப்படின்னா ஸ்டார்டட் சாக்கா சகாப்தத்தை ஸ்டார்ட் பண்ணது வந்து யாருன்னா அது கனிஷ்கா தான். சாக்கா எரா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சாக்கா எரா இதுதான் வந்து இப்ப நம்ம ஃபாலோ பண்ற ஒரு என்னன்னா ஒரு கேலண்டர் சொல்றாங்கல்ல, அதுதான் சாக்கா. இதை வந்து நம்ம வந்து கண்டுபிடித்தது வந்து யாருன்னா கனிஷ்கா. இந்த சாக்கா எராவை பொறுத்த வரைக்கும் சாக்கா சகாப்தம் இது வந்து எப்பொழுது ஆரம்பிக்குது, எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 78 ஏடி, அதாவது பொது ஆண்டு 78 சரியா. அதாவது கிறிஸ்து பிறந்து 78 வருஷத்துக்கு அப்புறம் ரைட்டா, பிறப்பதுக்கு முன்னாடி கிடையாது. 78 ஏடி ரைட்டா, அன்னோ டொமினி அல்லது சிஇ. இந்த சாக்கா சகாப்தம் இருக்குல்ல, இதை தான் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அரசாங்கம் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். இதை அடாப்டட் என்னவா ஏற்றுக்கொண்டாங்கன்னா இந்தியாவினுடைய தேசிய கேலண்டரா வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அடாப்டட் அஸ் இந்தியன் நேஷனல் கேலண்டர், இந்தியாவினுடைய நேஷனல் கேலண்டரா வந்து இந்த சாக்கா சகாப்தம் இருக்குல்ல இதை தான் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா இந்த சாக்கா சகாப்தத்துல ஒரு வருஷத்துக்கு 365 நாள், 12 மாசம் ரைட்டா. அடுத்தது இந்த சாக்கா சகாப்தத்தை முடித்து வைத்தவர் வந்து யார் அப்படின்னா சந்திரகுப்தா 2, இரண்டாம் சந்திரகுப்தர். சந்திரகுப்தா ரைட்டா. அடுத்தது இந்த கனிஷ்காவினுடைய ஆட்சியின் போதுதான் நம்ம வந்து டோட்டலா வந்து 3 பௌத்த சபை வந்து நம்ம பார்த்தாச்சு. இந்த மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொன்னா பௌத்த கூட்டம் வந்து 4 இருக்குது. அதுல வந்து 3 பார்த்தாச்சு. சோ நம்ம தனியா வந்து இதுக்கு அடுத்த வீடியோ ரைட்டா, இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா போஸ்ட் மோடியா பாக்குறோம்னா இதுக்கு அடுத்த வீடியோவே என்னன்னா பௌத்த மதம் சமண மதம் இந்த ரெண்டுமே தான். ஓகே, கம்ப்ளீட்டா 360 டிகிரில எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகே, சோ 4வது பௌத்த கூட்டம், ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது நடக்கும்னா 72 ஏடியில் நடக்கும் சரியா, 72 ஏடி. சோ இந்த கூட்டம் வந்து எங்க வச்சு நடக்கும் அப்படின்னா குந்தல்வன் வச்சு. குந்தல்வன் வந்து எங்க இருக்குன்னா காஷ்மீர்ல இருக்கு, காஷ்மீர். சோ இந்த 4வது புத்திஸ்ட் கவுன்சிலுக்கு வந்து
பௌத்திஸ்ட் கவுன்சில். இதுக்கு வந்து மாங்க். மாங்க் அப்படின்னா வந்து தலைமை தாங்கியவர் அல்லது துறவி அப்படின்னு சொல்லுவாங்க. மாங்க் அல்லது பிரிசைடட். பிரிசைடட். கனிஷ்கா வந்து கிங்கா இருப்பாரு. ஆனா பிரிசைடட் தலைமை தாங்கி நடத்தியவர் வந்து யார் அப்படின்னா வாசுமித்ரா, பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ யார் அப்படின்னா வாசு மித்ரா. வாசு மித்ரா தான் தலைமை தாங்கி நடத்தியிருக்காரு. ரைட்டா? இது ஒண்ணு. அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த கனிஷ்காவுக்கும் ஒரு சீன படைத்தளபதிக்கும் சண்டை நடக்கும். கனிஷ்காவிற்கும் வெசஸ் பென் சாவோ. ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதை நம்ம பார்த்து முடிச்சிருவோம். உங்களுக்கு கனிஷ்காவை பொறுத்த வரைக்கும் தலைநகரம் வந்து புருஷபூரம். காந்தார கலைப்பள்ளி வளர்வதற்கு ஒரு உறுதுணையாக இருந்தார். அடுத்து சகாசகப்தம் இந்திய அரசாங்கம் வந்து தேசிய நாட்காட்டியாக வந்து ஏற்றுக்கொண்டது. 78 பொது ஆண்டு இங்கேதான் ஸ்டார்ட் ஆகுது. 365 நாள்கள் இருக்கு. 12 மாதங்கள் இருக்கு. இரண்டாம் சந்திரகுப்தா இருக்கார் தெரியுமா, அவர் தான் வந்து இந்த வம்சத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தார். சரியா? வம்சம்ன்றது கிடையாது, இந்த ஒரு சகாப்தத்தை. ரைட்டா? இந்த ஒரு சகாப்தத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தவர் இரண்டாம் சந்திரகுப்தர். அடுத்தது வந்து 4வது பௌத்த சபை வந்து குந்தல்வன்ல இருக்க குந்தல்வன்ல தான் நடந்துச்சு. காஷ்மீர்ல இருக்குது. அந்த டைம் வந்து துறவியாக இருந்தவர் வந்து வாசுமித்ரா. துறவின்றது வந்து துறவின்னு சொல்லுவாங்க, தலைமை தாங்கி நடத்தியவர்னு சொல்லுவாங்க. ஏன்னா துறவி தான் ஆக்சுவலா அவரு. ஆனா அவர் தான் வந்து தலைமை தாங்கி நடத்துவார். ஓகே? அந்த டைம்ல அரசராக இருந்தவர் கனிஷ்கா. அடுத்தது கனிஷ்காவுக்கும் பென் சாவோக்கும் சண்டை நடக்கும். சாவோ. பென் சாவோ வந்து யார் அப்படின்னா சீன படைத்தளபதி. சீன படைத்தளபதி. ஸோ அந்த சண்டையில வந்து ஜெயிக்கிறது யார் அப்படின்னா பென் சாவோ தான் ஜெயிப்பாரு. சரியா? வெசஸ் அப்படின்னா வந்து சண்டை. வெசஸ்னா ஃபைட்டு. இன்னொரு பக்கம் யார் இருக்கா? கனிஷ்கா. இன்னொரு பக்கம் பென் சாவோ, சீன படைத்தளபதி. அடுத்தது மதுரான்ற ஒரு இடம் இருக்கு. மதுரான்ற இடம் வந்து எங்க இருக்குதுன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. மதுரான்ற பகுதி உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அந்த மதுரான்ற பகுதியில கனிஷ்காவினுடைய தலை இல்லாத சிலை வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. கனிஷ்காவினுடைய தலை இல்லாத சிலை, ஹெட்லெஸ் ஸ்டாச்சு. ஹெட்லெஸ் ஸ்டாச்சு ஆஃப் கனிஷ்கா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ரைட்டா? ஒண்ணு. அதுக்கடுத்து கனிஷ்காவினுடைய அவையில வந்து ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தார், மருத்துவர், பிசிஷியன்னா மருத்துவர். சரியா? அவருடைய பெயர் வந்து என்னன்னா சராக்கா. அவருடைய பெயர் வந்து என்னன்னா சராக்கா. இந்த சராக்கா வந்து ஒரு நூல் ஒன்று எழுதுவார். அந்த நூலின் பெயர் வந்து சராக்க சம்ஹிதா. மிகப்பெரிய, அதாவது மருத்துவர்களுடைய மிகப்பெரிய நூலாக கருதப்படுகிற சராக்க சம்ஹிதா யாரால் எழுதப்பட்டது? உங்களுக்கு கனிஷ்காவினுடைய அவையில இருந்த ஒரு மருத்துவர் சராக்காவால் எழுதப்பட்டது. சராக்கா சம்ஹிதா. ரைட்டா? ஒண்ணு. அடுத்தது கனிஷ்காவினுடைய அவையில 2 முக்கியமான பர்சன்ஸ் வந்து இருப்பாங்க, ஆளுங்க. யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா முக்கியமான புலவர்கள். ஒண்ணு வந்து அஸ்வகோஷா. இன்னொன்னு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், வாசுமித்ரா. இந்த 4வது பௌத்த சபையை வந்து தலைமை தாங்கி நடத்தினவர் அப்படின்ட்டு. ஒன்னு அஸ்வகோஷா, இன்னொன்னு வாசு மித்ரா. இந்த அஸ்வகோஷா வந்து ஒரு நூல் ஒன்று எழுதுவார். பி போட்டு புள்ளி வச்சிருக்க புக்கு. அந்த புத்தகத்தின் பெயர் வந்து புத்த சரிதா. பேர்லயே இருக்கு, புத்த சரிதா, புத்த சரிதம். ரைட்டா? ஸோ அதாவது லைஃப் ஆஃப் புத்தாவினுடைய வாழ்க்கையை பத்தி இருக்கும். சரிதம்னா வாழ்க்கை வரலாறு. புத்தாவினுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி இருக்கும். லைஃப் ஆஃப் புத்தா. ரைட்டா? அடுத்தது வாசுமித்ரா வந்து ஒரு நூல் ஒன்று எழுதியிருப்பார். வாசுமித்ரா ஒரு நூல். அந்த நூலின் பெயர் வந்து மகாவிபாஷா. ரைட்டா? அடுத்தது கனிஷ்காவினுடைய சமகாலத்தில், அதாவது கண்டெம்பரரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கண்டெம்பரரி நிறைய டைம் ஃபுல்லாவே எழுதியிருக்கேன். கண்டெம்பரரின்னு அப்படின்ட்டு ஷார்ட்டா எழுதிட்டேன். கண்டெம்பரரி சமகாலத்துல ஒருத்தர் இருப்பார். யார் அப்படின்னு? நாகார்ஜுனா இருப்பார். நாகார்ஜுனா பொறுத்த வரைக்கும் நாகார்ஜுனா வந்து ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அந்த புத்தகத்தின் பெயர் வந்து மத்தியமிக்க சுத்ரா. மத்திய மிக்க
சுத்ரா. ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்க உங்களுக்கு மௌரியர்களுக்கு பிந்தைய அரசர்களை பற்றி கொஞ்சம் ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமானது இது எல்லாமே. நான் கம்ப்ளீட்டா வந்து எல்லாமே ஸ்டாட்டிக்கா தான் எழுதியிருக்கு. தமிழ்லையுமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே நம்ம இப்ப எழுதுனது எல்லாமே வந்து இதுல மென்ஷன் ஆயிருக்கு. பென்சாவ் சீனாவின் படைத்தளபதியாக இருந்தவர், கனிஷ்கா இடையே போர் நடக்கும். அதுல வந்து கனிஷ்கா வந்து தோத்துருவாரு. அதுக்கடுத்து மதுரால வந்து கனிஷ்கனுடைய தலையில்லா சிலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. கனிஷ்காவினுடைய அவையில இருந்த மருத்துவர் சராக்கா எழுதிய சராக்க சம்ஹிதா, அவையில இருந்த அஸ்வகோஷர் எழுதிய புத்த சரிதம், வாசுமித்திரர் எழுதிய மகா விபாஷா, சமகாலத்தில் இருந்த நாகார்ஜுனாவால் எழுதப்பட்ட மத்தியமிக சுத்திரம். ஸோ இதில் பாருங்க, இதான் வந்து கடைசி பேஜ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மகரிஷி சராக்காவால் எழுதப்பட்ட சராக்க சம்ஹிதா, அதுக்கப்புறம் வந்து அஸ்வகோஷாவால் எழுதப்பட்ட புத்த சரித்தம். ரைட்டா? ஸோ எல்லாம் உங்களுக்கு இமேஜாவே கிடைச்சிருக்குது. ரைட்டா? ஸோ அப்படின்றப்ப வந்து உங்களுக்கு இமேஜ் அப்படின்றது ஆங்கிலத்தில் இருக்கிற பிடிஎஃப்லையும் இருக்கும், தமிழ்ல இருக்கிற பிடிஎஃப்லையுமே இமேஜ் எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கும். ரைட்டா? ஸோ அதனால வந்து நீங்க தமிழ்லையும் ரெஃபர் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லயும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம பௌத்த மதம், சமண மதம், இதை பத்தி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.